இன்றைக்கி நம்ம சளி, இருமல், சைனஸ், மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு சிறப்பான மருத்துவ குணம் நிறைஞ்ச தூதுவளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை இப்போ நம்ம மாடி தோட்டத்துலேருந்து கட் பண்ணிவிட்டு ரசம் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் முள் நிறையா இருக்கும், அதனால் கட் பண்ணுறப்ப பார்த்து கட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க தூதுவளையை லைட்டாக தேங்காய் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கசப்புத்தன்மை ஜாஸ்தி. நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறப்போ அதோட கசப்புத்தன்மையெல்லாம் சுத்தமாக போயிடும். இப்போ வாங்க நம்ம ரசம் வச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 4 பழுத்த தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, வரமல்லி, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தூதுவளை, அது கூடவே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு விழுது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இதில் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனையும் இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், நமக்கு டேஸ்ட்டான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2 நாள் கண்டினியூவாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நமக்கு இருக்கிற சளி பிரச்சனை, இந்த மூக்கடைப்பு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.